Okay. Okay. So I have Rupa here. So thank you for giving this interview, Rupa. So this your journey is quite inspiring. Your journey is really commendable. Where you started with irregular cycles, weight gain is what your problem, and till conception now. So I'm so Yes, ma'am. happy for your results, genuinely. So please share your journey. So how did you do this? Yeah. Actually, first, I just saw you, Dr. Kayal Wellness through Instagram only. யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியெல்லாம் நான் வரல. ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஸ்டால தான் உங்க பேஜ் வந்தது. உங்க பேஜ் பார்த்துட்டுமே நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமால தான் இருந்தேன். ஆஃப்டர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு அப்புறமா சரி ஓகே ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். மேபி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டக்கு அப்புறமே நான் அந்த பேமெண்ட்டுக்கு 2 டேஸ் 3 டேஸ் 1 வீக் டைம் கேட்டு நான் பொறுமையாக தான் எப்பவுமே வந்து உடனே டெசிஷன் எடுத்துட மாட்டேன். Okay. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமாலே இருந்து பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன் எனக்கு என்னோட பிசிஓடி மட்டும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். வெயிட் கெயின் வெயிட் லாஸ் கூட எனக்கு செகண்டரியாக தான் இருந்தது. Mm, எனக்கு இது கரெக்டானா நெக்ஸ்ட் நம்ம மற்ற எல்லாமே ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு. mm, அதுக்கப்புறமா தான் நான் ஐ ஸ்டார்டட் யோகா கிளாஸ், டயட். டயட்லாம் ஃபாலோ பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. mm, ஏதோ சொல்றீங்களே ஐயோ பண்ணணுமே. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஓகே ஃபோட்டோ அனுப்பிடணும், அதுக்காகவாவது நம்ம எதனா பண்ணணும் mm, அப்படின்னு ஒரு ஏதோ டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் தரேங்க, அந்த ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். mm, பட் போக போக நம்மளுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பாடியில். mm, கொஞ்சம் ஒரு ப்ளசன்ட் ஸ்லீப் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா, அது எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும்போது ஓகே நம்மளுக்கு ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அதை ஃபீல் பண்ண, ஒரு மேபி ஒரு 20 25 டேஸ் கழிச்சு தான் ரெகுலரா வர்றது நம்ம பாடி சேஞ்சஸ் தெரியுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் எனக்கு பிடிச்சி கண்டினியூ பண்ணேன். okay. அதுக்கு முன்னாடிலாம் கஷ்டப்பட்டு இல்லை ஃபோட்டோ அனுப்பலன்னா அவங்க திட்டுவாங்களோ, Mm, எதுக்கு தேவையில்லாம திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக எனக்கு அது ஈஸியா இருந்தது. பிகாஸ் எனக்கே சேஞ்சஸ் தெரியறதுனால எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. நெக்ஸ்ட் டயட்ஸுமே நான் டெய்லிலாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். மார்னிங் மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். மேபி நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் நைட் ஸ்கிப் பண்ணிடுவேன். mm, நீங்க சொல்ற டயட் நான் எடுத்துக்க மாட்டேன், பட் எதனா ஒரு ஃபுட் எடுத்துப்பேன். mm, கம்பல்சரி ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜேர்னலிங். mm, ஜேர்னலிங்லாம் ஃபர்ஸ்ட்லாம் சீரியஸா எனக்கு எழுதவே பிடிக்காது. mm, என்னடா இது, இப்பதான் ஒரு ஹோம்ஒர்க்ல இருந்து கடந்து வந்தோம் திருப்பி ஒரு ஹோம்ஒர்க்கா அப்படிங்கிற ஒரு மாதிரிதான் இருந்தது. ஸ்டார்டிங் 2 மந்த்ஸ்ல நான் பிடிக்காம தான் எழுதினேன். mm, திடீர்னு என்ன நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க சொல்லிட்டீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா என்ன பண்றது சொல்லிட்டு அப்படிதான் எழுதினேன். பட் லாஸ்ட் 1 மந்த் 3rd மந்த் நினைக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. mm, மேபி அந்த கிளாஸ் ஃபைசா மேம் கிட்ட அப்புறம் வைலன்யா அவங்க கிட்டலாம் எனக்கு டைரக்ட் செஷன் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு ஒரு சிலதுல இருந்து நான் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டக்கு அப்புறமா தான் ஜேர்னலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சது. mm, இப்போ மேபி என்னால என் ஹஸ்பண்ட் கிட்டயுமே எதனா ஷேர் பண்ண முடியல, ஐ mm, டோன்ட் வாண்ட் டு சே திஸ் டு எனி ஒன் அப்படிலாம் தோன்றது எல்லாமே எனக்கு ஜேர்னலிங்கா ஹெல்ப் பண்ணுச்சு. mm. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸ்டில் ஐம் கண்டினியூ. Oh, கிளாஸ் 3 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு, திருப்பி நான் ஒரு பிரேக் எடுத்தேன். ஸ்டில் ஐ வில் டூ தட். mm, mm. Okay, அது okay. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நான் என்ன கத்துக்கிட்டனோ இல்லையோ ஜேர்னலிங் கம்பல்சரி டெய்லி லைஃப்ல அது நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறது எனக்கு ஜேர்னலிங் தான் கத்து கொடுத்தது. ஓகே ஓகே ஓகே, கிரேட் கிரேட். ஸோ சுத்தமா உங்களால முடியல, நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? டவுட். நான் நினைச்சிருக்கேன் ஸ்டார்டிங்ல. ம், ஆனா ஒரு 20 டேஸ்க்கு நான் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பேன். ம், மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ இவங்க கேக்குறாங்களே, இவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் பண்ணிடணும் அப்படி எப்படி 50-50 தான். ஒரு ரொம்ப இன்வால்வ் பண்ணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சோன்னே நம்மளுக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு அது தானா பிக்கப் ஆகிக்கிட்டது தானா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே. பிடிச்சி நான் பண்றதுக்குலாம் எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ம், பட் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அது ஈஸியா இருந்தது. ஓகே. நடுவில் நான் பிரேக்ஸ் எல்லாம் எடுப்பேன்.
3 டேஸ் நான் அப்டேட்டே பண்ண மாட்டேன். திருப்பி நீங்க மெசேஜ் அனுப்புவீங்க, ரூபா அப்டேட் மீல் பிளேட். திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். விட்ட பிரேக் எல்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ம். பிரேக்ஸ் எடுத்து எடுத்து தான் பண்ணுவேன். என்னால டெய்லி ரெகுலரா அப்படிலாம் என்னால முடியல ஸ்டார்டிங்ல. Okay, okay, okay. So, but certainly you are one of the consistent people updating everything அப்படி and நீங்க doing சொல்லும் போது தான் everything எனக்கே well. தெரியுது. So, like எல்லாமே என்ன சொல்றது? So we know the journey இல்லையா? So when you're following ம், certain things, அவங்களுக்கு so நான் வந்து I can feel that changes. Like அந்த மெசேஜ் பார்த்த உடனே I know how frequent it is and எப்படி அவங்க ம். ட்ராக் போகுதுன்னு ஒரு வேவ் லென்த் நமக்கு தெரியும் இல்லையா? So that எனக்கு basically நீங்க I do. சொல்ற வரைக்குமே ஒரு ஐடியா கிடையாது. நான் கன்சிஸ்டன்ட் இல்ல சொல்லிட்டு லாஸ்ட் டைப்ல ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஏன் ரூபா கன்சிஸ்டன்டா இல்ல கேப்பீங்க அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. So you are able to do that. So how you ம். so திருப்பி பண்ணதுக்கு முடியாம how you motivate yourself? நான் அந்த பிரேக் எடுப்பேன்னு சொன்னல, ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸ் மேக்ஸிமம் நான் அந்த பிரேக் எடுப்பேன். எனக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் ஆகும். என்னோட டைஜஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். என்னோட ஸ்லீப் ரொட்டீன் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்புறம் நான் யோசிப்பு கொஞ்சம் ஓவர் திங்கிங் வர பண்ணுவோமா, அதெல்லாம் அந்த 3 டேஸ் 4 டேஸ்ல ஆயிட்டு ஓகே நம்ம இதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்கா ஜேர்னல் நான் மைண்ட் கிளியரா இருந்தாலே ஆக்சுவலா எல்லாமே கிளியரா தான் இருக்கும். அதை கிளியரா வச்சுக்க முடியாம ஒரு பிரேக் எடுத்துருவேன். Mm. எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி யோசிப்பேன் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். Mm. எனக்கு என்னமோ அது பாஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு தோணி திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். Okay, அது okay. அப்படியே விட்டுட்டா அப்படியே போயிடும். So that is பரவாயில்ல, ஒரு பிரேக் the எடுத்து திருப்பி uh, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். that is the realization. Like எல்லாருக்குமே every day will not be perfect at all. So but how we are coming back to the flow is what is consistency is. Okay, so I think அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க ஜர்னில. I like that very ம். much so that I want to talk to you and ask everything. அதுதான் சரிங்களா? Okay, so about yoga sessions, yoga, how is that you saw the difference? யோகா வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இப்ப நான் ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு அவங்ககிட்டயே பண்ணணும் அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டாக்டர் மது எடுத்தாங்க Mm. 1 or 2 வீக்ஸ். திருப்பி நான் டைம் சேஞ்ச் பண்ணேன், என்னால அந்த டைம்க்கு வர முடியல சொல்லிட்டு அடுத்து வைலன்யா மேம் அவங்க கிட்ட வந்தேன். திருப்பி ஃபைசா மேம். ஆனா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒவ்வொருத்தவங்கிட்டயும் மாறும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஒரு Mm. 3 to 4 டேஸ். அப்புறம் அடாப்ட் ஆயிட்டேன்னா எனக்கு அது ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்களும் நம்மள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க, Mm. பண்ணியே ஆகணும் அப்படிலாம் எதுவும் எவ்வளோ லாங் நம்மளால முடியுமோ ஈஸியா பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அந்த யோகா பண்ணும்போதுமே நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். காலையில ஒரு ஃப்ரெஷ்னஸ், அப்புறம் நைட் ஸ்லீப். யோகாவும் ஒரு பார்ட் தான் ஸ்லீப்ல, பட் இருந்தாலும் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். Mm. Okay, okay. So, physical activity-யோட சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சுது. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆஃப்டர் யோகாக்கு அப்புறம் நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி எனக்குலாம் நல்லாவே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஓகே, கிரேட். So about emotional health, என்ன changes you saw and how you were able. எமோஷனல் ஹெல்த் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னலிங் தான். அந்த ஜேர்னலிங் பிளஸ் பூட் கேம்ப் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஜேர்னலிங்க்கு அப்புறம் அந்த எமோஷனல் சேஞ்ச் எனக்கு கொடுத்ததே ஜேர்னலிங் தான். Mm. அதுவுமே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months 2 monthsக்கு ரியலைஸ் ஆகல. Mm. அந்த தேர்ட் மந்த், ஏன்னா அந்த 2 மந்த்ஸ் மேபி நான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் மந்த்ல அவங்க கிட்ட பேசிட்டதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், உன்னால் உனக்கு என்ன தோணுதோ எழுது, நோபடி இஸ் கம்மிங் கோயிங் டு கம் அண்ட் ரீட் மை டைரி. ஸோ அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல யாருன்னா பார்த்தா என்ன பண்றது. அவங்க ஃபைசா மேமா இருக்கட்டும் வைலன்யா மேமா இருக்கட்டும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்கு ஐ டுக் சம் 1.5 weeks ஒரு 10 days டைம் எடுத்துக்கிட்டேன். Mm. அதுக்கே அவங்க சொன்னாங்க நீங்க இவ்வளோ யோசிக்காதீங்க. Mm. என்ன பண்ண இப்ப நான் யார்கிட்ட அவங்க தேர் தேர்ட் பர்சன்ஸ், ஆப்வியஸ்லி அவங்க என்னை பத்தி யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல. ஆனா எனக்கு அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்குமே நான் அவ்வளோ ஹெசிடேட் பண்ணேன். பட் தே கைடட் மீ வெரி வெல். ரொம்ப டைம் கொடுத்தாங்க, காமா பேசுவாங்க. அப்ப கூட நான் ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. Mm. லாஸ்டா ஒரு நாள் தான் நான் வைலன்யா மேம் கிட்ட, நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க டைரக்டா சொல்றதுக்கு தான் ஹெசிடேட் பண்றீங்கன்னா டைப் பண்ணி அனுப்புங்க, ரைட் மெசேஜ் பண்ணுங்க அப்படி சொன்ன. அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட். அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டாலே நம்மளுக்கு பாதி ஒன்றும் இருக்காது, ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நான் ஜேர்னலிங்னா என்னன்னு தெரிஞ்சு அது Mm. டெய்லி எழுத 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 நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளுக்கே தெரியுது. ஓகே இது அவ்வளவுதான்,
பாடியில இருந்து வெளியே போயிடுச்சு. அதோட நான் அதை மறந்துட்டேன். ஃப்ரீ ஆயிடுவோம். அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு மாதிரி டவுனா அதையே யோசிச்சுக்கிட்டு, ஆக்சுவலா தேவையில்லதான், பட் இருந்தாலும் அதையே ரொம்ப யோசிச்சு 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 வரி பண்றது பதிலா எழுதிட்டுமா அன்னைக்கு நைட் அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். ம். திருப்பி அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ம். ஓகே, ஓகே. ஸோ ஜேர்னலிங் எப்படி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தீங்க? எனக்கு அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அந்த எமோஷனல் பேலன்ஸ் எப்படி பண்ணணும்னு கொடுத்ததே எனக்கு அந்த ஜேர்னலிங் தான். அது எப்படி சொல்றது, அந்த நைட் நான் அன்னைக்கு அதை உட்காந்து எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்பாடா, ஏதோ ஒன்று இறக்கி வச்சிட்டோம்ப்பா நம்ம அப்படி இருக்கோமோ. அதனால எனக்கு அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ம். மேபி ஈவன் எதுனாலும் எனக்கு எழுதிடணும் அந்த ம். மாதிரி இருக்கு. ம். ம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப எனக்கு டயட்டா ஜேர்னலிங் ஆனா நான் ஜேர்னலிங் ஃபுல்லா கண்டினியூ பண்றேன். ஓகே, ஓகே. கிரேட், கிரேட். ஓகே. ஸோ பாசிட்டிவா எழுதுவீங்களா? அதுல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி எழுதுவீங்களா? நான் எழுதுவேன் எண்டில். கிராட்டிடியூட். ஸ்டார்டிங் வந்து எனக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணிட்டு அதை திருப்பி நான் ரீகால் பண்ண, இது தப்பு, நம்ம ஏன் இப்படி யோசிச்சிருக்கோம், ஏன் பாசிட்டிவா யோசிச்சா என்ன ஆகும், அந்த பாசிட்டிவும் நான் கீழே எழுதுவேன். ம். திருப்பி எது அதே சுச்சுவேஷன்ல தான் ரிப்பீட் ஆச்சுன்னா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்ல நானே திங்க் பண்ணிட்டு நானே அதை விட்டுருவேன். ம். ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்ன இப்போ வந்தா நடந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நானு விட்டுறது. ஓகே, ஓகே. ஸோ த கன்க்ளூஷன் ஸ்டார்டிங் ஆனா பாசிட்டிவா. நெகட்டிவ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நெகட்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஃபுல்லா ஒரு வாட்டி படிச்சுட்டு எனக்கு திருப்பி கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வேல முடிச்சிடுறது. ஓகே, 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 ஓகே. ஸோ அந்த மாதிரி கிராட்டிடியூட் எழுதுவீங்களா? அது எழுதுவேன். அது வீக்லி ஒன்ஸ். ஓகே, மோஸ்டா ஓகே. எனக்கு என்ன என்ன நெகட்டிவ்ஸ்லாம் ஓடுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கே தோணும் எல்லாமே நெகட்டிவ்ஸா எழுதுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானே ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், மண்டே ஒரு டியூஸ்டே. பாசிட்டிவ் மட்டும் தான் எழுதணும், நம்மளுக்கே நம்ம கிராட்டிடியூட்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும், யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் டு டூ தட். Okay, okay, great. So, how was the change in lifestyle with your partner? Like, did he notice changes with you between you both? மேபி என்னோட கன்செப்ஷனுக்குமே இத ஒரு பார்ட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஃபுல்லாலாம் தெரியல. ஃபர்ஸ்ட் நான் வந்தது பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணாதான் நம்ம கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்மளுடைய எமோஷனல் பேக்கேஜ், நம்மளோட நெகட்டிவ் திங்ஸ், நம்ம ஃப்ரீயா இருந்தாலே எல்லாமே தானா நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த கிளாஸ் வந்துட்டக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. சரி, இத்தனை மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ்லாம் we didn't even ட்ரை. நாங்கள் எதுவும் பண்ணல. அப்புறம் ட்ரை பண்ணாலுமே எனக்கு ஏதோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வேண்டாமோ, நம்ம என்னமோ பண்றோம், எதனா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சு. we didn't even பிளான், பட் ஐ காட் கன்சீவ்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் இதோட இம்பார்ட்டன்ஸ்ல நல்லா புரிய ஆரம்பிச்சது. மேபி ஃபுட் சேஞ்சஸா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆச்சு. அது Okay, ஒரு இவருக்குமே அது பிடிச்சிருந்தது. இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம நார்மலா இருந்தது எல்லாம் நார்மலா தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. okay, okay, okay. இத்தனை நாள் நம்ம இருந்ததுக்கும் இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் நான் இருக்கிறதுக்கும் அவருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணாங்க. கிரேட், கிரேட். ஓகே. ஸோ மெயினா அது விமனோட ரோல்ல நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறது, நம்ம வீட்டையே உம். நம்ம பியூரிஃபை பண்ணலாம். அண்ட் தட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஆமா. தட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் கீப் கேரி. ஸோ விமன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஐவ் ஆல்சோ ஆமா. had similar realizations, and உம். great that you are also able to see those things உம். in your life. Okay, so regarding meals வந்துட்டு how do you plan and எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஸோ பிகாஸ் நீங்களே தான் சமைச்சுக்கிறீங்க இல்லையா? ஸோ யூ ஆர் குக்கிங். ஆமா. ஸோ ஹவு டு யூ டூ தட்? ஹவு டிட் யூ டூ தட்? ஹவு டிட் யூ டூ? நான் ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு நிறைய சாலட்ஸ் மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதனால மார்னிங் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஏன்னா வெறும் சுண்டல்ல அப்புறம் நட்ஸ் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படி ஈஸியாக போய்டும். இந்த மத்தியானம் சமைக்கிறது தான் டாஸ்காக இருந்தது. ம். பட் ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ம். கம்பல்சரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸ் செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ம். ஆல்டர்னேட்டா மாத்தி மாத்தி. ஆனா முதல் நாளே பிளான் பண்ணிட்டேன்னா எனக்கு செகண்ட் டே பர்ஃபெக்டா வந்துடும். பிளான் பண்ணல அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். அது ஒரு 2-3 வீக்ஸ் நான் அப்சர்வ் பண்ணேன். பிளான் பண்ணாம இருந்தா என்ன பண்றது. கோ டு இதுதான் கர்ட் ரைஸ்.
ம். எதுவுமே பண்ண மாட்டேன். கர்ட் ரைஸ் மட்டும் கர்ட் ரைஸ் அப்டேட் பண்ண அவங்க சொல்லுவாங்க, என்ன வெறும் ப்ரோபயோட்டிக் தான் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இல்ல, ஃபைபர் இல்ல, எல்லாம் ஐயோ திட்டுறாங்களோ சரி திருப்பி நாளைக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓகே, முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டேன்னா எனக்கு பக்காவா முடிஞ்சிடும். ஓகே, ஓகே. ஸோ அதுவும் நான் ரொம்ப மெனக்கெட்டுலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஈஸி, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ, எது ஈஸியா பண்ண முடியுமோ அப்படிதான் நான் ட்ரை பண்ணேன். okay, 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 great. So, how do you manage? In a full time, you are also working எஸ். professional. You are working full time, as well as you didn't miss sessions. You attended the recordings also. Food me you were consistent. எல்லாமே நீங்க போட்டிருந்தீங்க. So how do you manage your work life balance? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ற, எனக்கு ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் சொன்னேன், மேம் எனக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு, என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்ட்டு. அப்ப நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் நைட் ஷிஃப்டே ஒர்க் பண்ணிட்டு இதுவும் அட்டன் பண்றாங்க ரூபா, ஒர்க் டைம் நிறைய தான் இருக்கு, நீங்க ப்ராப்பரா அலைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னீங்க. சரி நான் பார்த்தேன், யோகா கிளாஸ் ஆஃப்டர் 10 தான் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஓகே மேபி 7:30 8 என்னால் அட்டன் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் 8 o'clock ரொட்டீன் தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்னால் தூக்கம் வருது, என்னால் எந்துக்க நைட் பண்ணிடுறேன். Mm, ஸோ எனக்கு அந்த 10 to 6 வந்து நான் மோஸ்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் தான் இருப்பேன். நான் எதுக்குமே இந்த சைடு கிளாஸஸ் எதுக்குமே நான் வரவே மாட்டேன். ஆஃப்டர் 6 வந்து நீங்கள் 8 o'clock அந்த பூட் கேம்ப் இருக்கணும் போது எனக்கு 8 to 10 எனக்கு திருப்பி 7 to 9 எனக்கு திருப்பி கிளாஸ் இருக்கும். என்னால் அதுவும் அட்டன் பண்ண முடியாது. ஓகே அதான் ரெக்கார்டட் செக்ஷன்ஸ் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நான் ஆஃப்டர் 9 அதை பார்த்துப்பேன். அப்படி mm, பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கு. இந்த கிளாஸ்க்கு முன்னாடிலாம் வந்து டைம் நிறைய தான் இருந்தது, அதை நான் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு அப்போதான் தெரிஞ்சது. mm, mm, ஏன்னா நான் லேட்டாக எழுந்துப்பேன், 9:30 10க்கு எழுந்துப்பேன். எழுந்த உடனே வந்து உட்காந்துருவோம் சிஸ்டம்ல. mm, ஸ்டார்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். mm, அப்படியே ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு கொலாப்ஸ்டாவே இருப்பேன். டைமே இல்லாம ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படியே இருப்பேன். எல்லாமே ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இல்ல 8 o'clock கிளாஸ் இருக்குன்னா நான் 6:30க்கு எழுந்துக்கிறேன். mm. அப்படியே ப்ராப்பரா அலைன் பண்ணும்போது ஆக்சுவலா எனக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சம்டைம்ஸ் நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஓகே, 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 கிரேட், கிரேட், கிரேட். ஸோ கிரேட். டைம் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அது லைஃப் லாங் நமக்கு ஹெல்ப் பண்ணும். லைஃப் லாங் நிறைய ஆமா. ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் ஸோ த லாஸ்ட் த 3 months கன்க்ளூஷன் we actually met again ஆமா. to so I mostly wanted to appreciate your consistency. நான் அதுக்கு தான் மெயினாக உங்க கூட கனெக்ட் பண்ணது. ஸோ apart from that, so you are telling that the period cycle இப்போ வரல அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ உம். தாட் லைக் எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணி எப்படி அது மிஸ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பெர்ஃபெக்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வை இட் இஸ் நாட் கம், மேபி இட் வில் கம் இன் சம் டைம் அப்படின்ற மாதிரி தான் அப்படி நீங்களும் அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் மந்தே வந்து 28th டேவே வந்துருச்சு எனக்கு. ம், எனக்கு அதுவே வந்து என்ன பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 28 days சர்க்கிள் வருதே, அப்படிதான் நான் யோசிச்சேன். ம், நெக்ஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா எனக்கு 33 days சம்திங்லேயே வந்துருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் எனக்கு 33 or 35 daysலயே வந்துருச்சு. அடுத்து எனக்கு வரவே இல்லை. ஐயோ நம்ம ஒழுங்கா பண்ணவே இல்லையோ, இல்ல யோகா கிளாஸ் ஒழுங்கா தானே போனோம், ஜேர்னலிங் நல்லா தான் பண்ணோம், டயட்டும் ஒழுங்கா தான் இருந்தோம், என்னன்னு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு 45 days சம்திங் ஆயிடுச்சு. ம், 45 47 days ஆயிடுச்சு. அப்ப கூட எனக்கு ஒரு தாட் வரல, ஓகே பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற எனக்கு தாட் வரல. நீங்க கேட்கும் போதுமே இல்ல வந்துரும் அப்படி சொன்னீங்களா, ஓகே வந்துரும் போல, எனக்கு ஏதோ டிலே ஆகுது அப்படின்னு அப்பயும் விட்டுட்டேன். ம், திடீர்னு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, ஓகே உனக்கு லாஸ்ட் 3 4 months ப்ராப்பரா தானே இருந்த, இந்த மந்த் இவ்வளோ டிலே ஆகுதுல, ட்ரை பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, ஓகே, நம்ம ஓகே. ஸோ 30th ஹவு லாஸ்டா. ஸோ இட் ஹேஸ் டு pregnancy பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் பிலீவ் இன் பிளானிங் pregnancy at all. So it has to happen in the flow. மேபி சீரியஸா நானும் அது பிளான் எல்லாம் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன் 1.5 years பிளான் பண்ணி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. ஸோ வி டிட் டேக், ஓகே வரும்போது வரட்டும் என்ன அப்படிதான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த தாட்டே இல்லை, ம், நம்ம இது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல தானே இருக்கும். நம்ம எனக்கு அந்த தாட் சுத்தமா இல்லவே இல்லை. ம். சரி ஓகே ஒரு ட்ரை கொடுப்போம். அப்ப கூட சொன்னேன் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, அப்புறம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் போட்டக்கு அப்புறமா தான் நாங்க எடுத்தோம். ஓகே, ஓகே. ஸோ ஹவ் வாஸ் த மொமெண்ட் யூ saw you're pregnant அப்படின்றது நீங்க ரொம்ப ஹாப்பியா ஹாப்பி ஷேர் பண்ணி டியர்ஸ். ஆமா ஹாப்பி டியர்ஸ் தான். ம், ஆக்சுவலா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ம், ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தீங்க எங்க கூடயும் வந்துட்டு. ஸோ ஐ வாஸ் ஆமா. ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ தட்ஸ் கிரேட். ஸோ தட்ஸ் கிரேட் ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கு பர்ஃபெக்டா ஹார்மோன்ஸ் அலைன் ஆகி வர்றது. ஆமா. கரெக்டா நமக்கு ரிசல்ட்ஸ் வரணும்.
That's all. ஆமா. Okay, so that's great. So so I have some clients இருக்காங்க, 200 clients இருக்காங்க இப்போ என்கிட்ட. So what you want to tell, if you could give some advice about how they can achieve. அட்வைஸ் uh, பண்ற அளவுக்கு நான் இல்ல. So no, you have a very good journey that you can advise people. Okay, so நல்ல consistency எனக்கு அட்வைஸ் பிடிச்சது. பண்ற அளவுக்கு Consistency, not giving up, and இது ரெண்டும் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. Mainly I want to talk to you because of these two. So because I also can implement it, yeah, we can learn from each other. So I can also அதுக்கு consistency இது பண்றதுக்கு. We can also, because we are fellow women, நம்ம கத்துக்கிறதுல நமக்கு இருக்கு. So you tell me ஆமா. like any 3 points or 4 points like to other women. அட்வைஸ் அப்படின்ட்டு இல்ல. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது சீரியஸா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, பேமெண்ட் பண்ணிட்டோம், பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ல சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் ஓகே, நம்ம பாடியில சேஞ்சஸ் தெரிஞ்சா போதும் அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங் சீரியஸாவே கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம அவ்வளோ ஹெசிடேட் பண்ண மாட்டோம். நம்ம பாடி நம்மளுக்கு ஏத்த மாதிரி பாடி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிளஸ் என்ன சொல்றது, பழகிட்டீங்கன்னா பழகிடும். Okay, 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 okay. அது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாதான் நம்மளுக்கு அது ஏதோ ஒரு பேர்டன் மாதிரி தெரியுது. Mm-hmm. எனக்கு ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தது. ஸ்டார்டிங் ஆனா கரெக்டா ஃபாலோ பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு பேர்டனோடயே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் ஆயிட்டக்கு அப்புறமா தான் எனக்கு அது ஈஸியா இருந்தது. Mm-hmm. ஓகே, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், நம்ம ஏன் அதை அவ்வளவு பெருசா எடுத்துக்கிறோம், நம்ம பண்ற சேஞ்சஸ் நம்ம பாடியில ஃபீல் ஆகுது, அப்ப அது நல்லது தானே, நம்ம கரெக்ட் வேல தானே போறோம் அப்படின்ட்டு தான் இருக்கும். நடுவுல பிரேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் எடுப்பாங்க தான், எடுத்தாலும் பரவாயில்ல. Mm. 10 டேஸ் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, 11th டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு ஓகே தான். Okay, okay, okay. ஆக்சுவலா நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் Oh. 1 வீக் கூட நான் பிரேக் எடுத்திருக்கேன். Mm. ஏன் வரலன்னு கேட்பாங்க, திருப்பி நான் அடுத்த டே வந்து ஜாயின் பண்ணுவேன். Mm-hmm. Okay, okay, okay. Great, great, Rupa. So thank you for sharing your journey of தேங்க்யூ மேம். lifestyle change with us. So it is very inspiring. So you can reach more heights in life, and so plan your life, manifest your life, how you want to have your child. அதெல்லாமே பண்ணுங்க. So continue with journaling, pranayama, yoga, அதெல்லாம் you have to continue so that நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஃபாலோ பண்றது நம்ம ஒரு பெரிய வேலையா எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். லைக் ஃபர்ஸ்ட் அது ஒரு வேலை. பட் அதை இன்க்ளூட் பண்றப்ப வாழ்க்கை எவ்வளவு ஈஸி ஆகும்ன்றது அது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா புரிய லேட்டு தான் ஆகும், ஆனா புரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அது ஈஸியாயிடும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, ஸோ தேங்க்யூ ரூபா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யா யா தேங்க்யூ மேம். your words. Okay, so thank யா you so much. I'm யா so தேங்க்யூ happy for தேங்க்யூ மேம். you.